ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் இந்த அனுதின கண்மலையத்தின் நிகழ்ச்சியின் மூலயமாய் உங்களை இந்த திங்கட்கிழமை காலையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த வாரம் எல்லாரும் நல்ல குட் ஃப்ரைடே அண்ட் ஈஸ்டர் கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே இந்திய தேவ சபை ஜோதிநகருடைய ஊழியங்கள் அற்புதமாய் நடக்குது. ஜோம் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய தேவைகள் உண்டு. தேவைகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நம்ம போன வாரம் 2 வீடியோஸ் தான் ரிலீஸ் பண்ண முடிந்தது. நமக்கு குட் ஃப்ரைடே எல்லாம் இருந்ததுனால தொடர்ந்து அதோடைய தொடர்ச்சியை இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது கிதியோனுடைய வாழ்க்கையில் கிதியோனுடைய யுத்தம் எப்படி இருந்தது, யோசேப்புடைய யுத்தம் எப்படி இருந்ததுன்னு ஒரு வாரம் பார்த்தோம். அதோடைய லைஃப் லெசன் என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த வாரம் நமக்கு என்ன லைஃப் லெசன் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் ஒரு 2 டேஸாக கிதியோனுடைய யுத்தத்தை பார்த்தோம். அதில் ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஹி வாஸ் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும், கஷ்டப்பட்டு எப்படியாவது அந்த மாதிரி. 2வது பார்த்தோம், அடையாளங்களை தேடின ஒரு மனிதன். ஆனால் ஒரு டைம் தான் தேடினேன், அதுக்கப்புறம் அடையாளங்களை கேட்கல. அதுக்கப்புறம் ஆண்டவர் காட்டுற பாதையில் போனான். 3வது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இப்போ ஆண்டவர் அவனை சூஸ் பண்ணிட்டாரு, அவனை தேர்ந்தெடுக்கிறார். இப்போது இவனை கொண்டு அடையாளமாக நிப்பாட்டின உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மக்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி. தேர்ந்தெடுக்கணும்னு கூப்பிட்டோன்னே கூட்டமாக மக்கள் வந்துட்டாங்க. ஆனால் ஏசப்பாவுக்கு தேவைப்பட்டவங்க ஒரு சிலர், பர்டிகுலரான சில கேரக்டரிஸ்டிக்ஸ் கொண்டதான மனிதர்கள் மாத்திரம்தான். நம்ம லைஃப்லையுமே நம்ம கூட இருக்கிற மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணுறாங்க. எப்படின்னு நான் சொல்கிறேன். தமிழ் ஒரு பழமொழி இருக்குது, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு. அப்போது சம்ஹவ் நம்ம செலக்ட் பண்ணுற பீப்புள், செலக்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ், செலக்ட் பண்ணுற ரிலேஷன்ஸ் நம்மளோட லைஃப்பை டிட்டர்மின் பண்ணுறாங்க. நம்முடைய லைஃப்பை அவங்க ஒரு மாதிரி மோல்ட் பண்ணுறாங்க, டர்ன் பண்ணுறாங்க. அப்போது இன்றைக்கியோடைய லைஃப் லெசன் என்ன அப்படின்னா, என் லைஃப்பில் அடுத்த நிலைமைக்கு போகணும், அடுத்த ஆசீர்வாதத்தை நான் பார்க்கணும் அப்படின்னா, ஐ ஷுட் சூஸ் ரைட் பீப்புள் இன் மை லைஃப். நான் கரெக்டான பர்சனை, கரெக்டான ஃப்ரெண்ட்ஷிப்பை, கரெக்டான ரிலேஷன்ஷிப்பை, கரெக்டான பார்ட்னரை, எனக்கு வாழ்க்கைக்கு தேவையான மனிதர்களை நான் சரியாக சூஸ் பண்ணுற ஒருத்தனாக இருக்கணும். இந்த ஞானம் கிதியோனுக்கு இருந்ததா அப்படின்னா கிதியோன்கிட்ட இல்லை. கிதியோன் கூப்பிட்டோன்னே ஒரு கூட்டம் மக்கள் வந்துட்டாங்க. அந்த ஒரு கூட்டம் மக்களில் பயம் இருக்கிறவங்க ஓடி போனால் ஒரு கூட்டம் ஓடி போச்சு. அப்புறம் கடைசி ஆண்டவர் ஃபில்டர் பண்ணுறாரு, தண்ணியை நாய் மாதிரி நக்கி கொடுத்தவர்களை தனியாக பிரி அப்படின்னா 300 பேர் தான் மிச்சம். இந்த 300 பேர் தான் யார் அப்படின்னா, யுத்தம் செய்வதற்கு ஆப்டான கரெக்டான பர்சன். சும்மா ஏதோ பயத்தில் கூட்டத்தோட கோவிந்தா போட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கூட்டத்தோட அவன் ஒரு வெட்டினா கூட சேர்ந்து நான் வெட்டிட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்த கூட்டத்தை விட இந்த 300 பேர் ஞானமான்கள், சரியாக எப்படி சூழ்நிலைகளை பயன்படுத்த தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு இருந்த தண்ணியை எப்படி பயன்படுத்தணும், சூழ்நிலைகளை சரியாய் பயன்படுத்த தெரிந்த மனிதர்கள். அப்படிப்பட்ட மனிதர்களாக கிதியோனோடு இருக்கும்படிக்கு இயேசுப்பா சூஸ் பண்ணுறார். அப்போது நமக்கு ஒரு ரைட் பர்சனை, ரைட்டான பார்ட்னரை, சரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை, சரியான ரிலேஷன்ஷிப்பை என்னால் சூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா நமக்கு அந்த ஞானம் போதாது. அதுக்கு தான் தெய்வீக ஞானம் வேணும். ஸோ அப்போது இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு லைஃப் பார்ட்னரையோ இல்லை ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பையோ இல்லை நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பையோ நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க, திடீர்னு ஒரு பர்சனை மீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அப்போது இதில் நான் எப்படி டெசிஷன் எடுக்கிறது, இவங்க என் லைஃப்பில் சரியாக இருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை யோசிக்கலாம். அந்த டெசிஷன் ஆண்டவர் கையில் கொடுத்துருங்க, அவர் பார்த்துப்பார். நமக்கு தேவையானது யாருன்னு அவருக்கு தெரியும், நம்ம லைஃப்க்கு தேவையானது யார். அப்போ அவர் சரியான பர்சன் நம்ம லைஃப்பில் தரும். அதே மாதிரி நம்முடைய லைஃப்பில் நம்ம வைத்திருக்க வேண்டிய நபர்கள் சரியான நபர்களாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம லைஃப் கரெக்டான பாதையில் அவங்க கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம லைஃப் ஒரு ஸ்ட்ரகிளில் போகுது, ஒரு பர்டிகுலர் இதில் தப்பாக போகிறோம் அப்படின்னா அவங்க நம்மளை சரியாக கைட் பண்ணி கரெக்டாக கொண்டு போய் நம்மளை சேர்த்துருவாங்க. இது இப்படி பண்ணாத, இது உன் லைஃப்க்கு செட் ஆகாது, இது வேண்டாம், இந்த காரியம் சரியில்லை, இல்லை இது கரெக்டாக இருக்குது, இது பெர்ஃபெக்டாக இருக்குது, இதே மாதிரி போங்க, உங்கள் பிஸ்னஸ் கரெக்ட் அப்படின்னு நம்மளை கைட் பண்ணுற பர்சன்ஸாக இருப்பாங்க. அப்போது அப்படி சரியான பர்சன் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா அது யார் கையில் இருக்குது அப்படின்னா ஏசப்பா கையில். அதே மாதிரி சரியான நண்பர்கள் நம்முடைய லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நம்முடைய லைஃப் அடுத்த நிலைமை ஆசீர்வாதத்துக்கு போய்கிட்டே இருக்கும். தவறான மனிதருடைய நட்பு நமக்கு வேண்டாம், தவறான மனிதருடைய உறவு நமக்கு வேண்டாம். சரியான மனிதர்களை, சரியான நண்பர்களை இந்த திங்கட்கிழமை காலையில் சூஸ் பண்ணுங்கள். அது உங்களோட வேலை ஸ்தலமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், இல்லை அது உங்களோட லைஃப் காரியமாக கூட இருக்கலாம். உங்களுடைய துணை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற காரியம் கூட சரியான துணையை தேர்ந்தெடுங்க. நல்ல மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றுவாங்க. அதுக்கு ஞானம் ஏசப்பா கையில் தான். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் சரியான மனிதர்களை சரியான நேரத்துக்கு கொண்டு சேர்ப்பார். காட் பிளஸ் யூ.